guys, Assalamualaikum. Welcome back to my channel. ஸோ இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு டே இன் மை லைஃப் தான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீக்கெண்ட் விலாக் தான். வீக்கெண்டாலே மோஸ்ட்டாகவே நான் ஷேர் பண்ணுறது ஃப்ரைடே விலாக் தான். இன்றைக்கு சாட்டர்டே. இந்த டே மார்னிங்லேருந்து நைட் வரை எனக்கு எப்படி போனேன், இந்த டேயில் நான் என்னென்ன செஞ்சேன் எல்லாமே ஷேர் பண்ணிக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பாருங்கள். ஸோ லெட் கெட் ஸ்டார்ட் வித் த வீடியோ. ஸோ இந்த லாஸ்ட்டாக ஷேர் பண்ண ஃப்ரைடே விலாக் எத்தனை பேர் பார்த்துன்னு தெரியும். அதில் இந்த பூ பிச்சு கொண்டு வரத்தை காட்டினேன். அதை அப்படியே கொண்டு வந்து தண்ணியில் போட்டு நானும் படுத்துட்டேன். எனக்கு தண்ணியில் போடணுமா இல்லைன்னா சும்மா வைக்கணுமான்ற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. சரிதான் மார்னிங்கே பார்த்துக்கொள்ளாமல் சொல்லி அப்படியே வச்சுட்டு தூங்கிட்டேன். லேட் நைட்டு வந்து சுட்டியும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குன்னு சொல்லி பெருசாக எதுவும் செய்யலை. ரீசன் வந்து நைட்டும் ரைஸ் திண்டு, எஸ்டர்டே வந்து ஃப்ரைடே வந்து பிரியாணி லஞ்சு திண்டு எல்லாமே நல்லா ஹெவியாக இருந்தேன். நைட்டுக்கு வந்து டின்னர் நாங்கள் மோஸ்ட்டாகவே வந்து ரைஸ் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரி வெளியில் யார் சரி இன்வைட் பண்ண அந்த மாதிரி இருந்தால் தின்று. அது இல்லாமல் நாங்களாம் வந்து ஏதாவது லைட்டாக தான் திண்டுபடியது. ரைஸ் நைட்டுக்கு திண்டு சுட்டி நல்லா ஹெவியாக இருந்தேன். ஹபி வந்து டீ மட்டும் குடிச்சிட்டு ஆஃபீஸ் போய்த்தேன். நானும் வந்து டீ காஃபி எதுவும் குடிக்கல. கிரனல்ல இருந்தேன், அதோடைய க்ரீக் யோகட் இருந்தேன். அதே போட்டு லைட்டாக வந்து சிம்பிளாகவே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை நான் எடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேலையில் இந்த க்ளீனிங்னா பெரிய க்ளீனிங் வேலை ஒன்றும் இல்லை. நேற்று போக்குள்ள வந்து அப்படியே எல்லாமே வச்சுட்டு போய்த்தேன். நைட்டே வந்து செய்யோம்னு சொல்லி நைட் வந்து லேட் நைட் வந்து சொல்லி நானும் தடுத்தேன். மார்னிங்கில் வந்து எந்த ஒரு வேலையுமே இருக்காது. சாட்டர்டே வந்து எனக்கு பெருசாக எந்த ஒரு வேலையுமே இல்லை. மெயினாக குக்கிங் வேலை இல்லாட்டியே பெரிய ஒரு வேலையோடு குறைஞ்ச மாதிரி தான். ஸோ அதனாலே மார்னிங்கே எல்லாம் பார்த்துக்கலாம்னு சொல்லி அப்படியே தூங்கிட்டேன். நான் ரீசெண்டாக ஒரு ரீல் ஒன்று கண்டேன். அதில் வந்து சொல்லிட்டு இந்த பிராண்டட் பேக் வாங்கினாக்கா கொஞ்சம் நாளில் வந்து அதில் தோலில் முடிஞ்சிடியே, பழைய பேக் மாதிரி ஆகிடியே. நாங்கள் வந்து ஒரு பிராண்டட் பேக்கு கொஞ்சம் மணி கொடுத்து வாங்குகிற ரீசன் வந்து மிச்ச காலம் யூஸ் பண்ணது தானே. பட் அது வந்து எப்படின்னு கேட்டால் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணக்குள்ளேயே பழைய பேக் மாதிரி ஆகிட்டு. அது ரீசன் வந்து அது உள்ளுக்கு வந்து இன்னொரு கவர் ஒன்று வர, அந்த கவரை மெயினாக வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறல. அந்த பேக்கை யூஸ் பண்ணதுக்கு எடுத்துட்டாலே அதை வந்து எப்போயுமே நாங்கள் எங்கள் சட்டி வெளியில் பேத்துட்டு வந்தோம்னாக்கா ஜஸ்ட்டு சும்மா வச்சிடியே. அந்த மாதிரி வைக்க சொல்லத்தானா அந்த ஸ்கின்னில் வந்து ரிமூவ் ஆகிற அந்த வந்த பேக்லேயே ஃபுல்லாக கவர் பண்ணி ஒவ்வொரு பையனும் வச்சேனாக்கா அந்த பேக் லைஃப் டைம் வருமா, கொடுத்த மணிக்கு வேர்த்தாவே இருக்குமா. நான் வந்து எப்போயுமே என்ன வேலை இருந்தாலும் பரவாயில்லை, இந்த ஹேண்ட்பேக் வந்து நான் வந்து ஒரு பேக்கே தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறேன்னு இல்லை, ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி யூஸ் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட ஒரு 2-3 பிராண்டட் பேக்கு. அதெல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா நான் ஒவ்வொரு டைம் எங்கள் சரி வெளியில் போய்த்துட்டு வந்தேனாக்கா ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பேக்கை தான் யூஸ் பண்ணுறது. நார்மல் பேக்கும் மீக்கி எல்லா பேக்கும் மிக்ஸாகவே யூஸ் பண்ணுறேன். அப்போ பேக் வலிக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு டைமே வெளியில் எடுத்து வைக்கிறேன். அதெல்லாம் எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த கவர்லேயே போட்டு தான் நான் வந்து அந்த பேக்கை வந்து எடுத்து வைக்கிறேன். அது என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை செஞ்சுட்டு தான் மற்ற வேலையே செய்கிறது. அப்போ தான் நாங்கள் கொடுத்த மணிக்கும் வேர்த்தாயிக்கும் எனக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கும். அந்த வேலையில் முடிஞ்சது பிறகு இந்த ஃப்ளவர் பொக்கை வந்து கொஞ்சம் நாளைக்கு போது எனக்கு ஹபி கிஃப்ட் பண்ணது. நேச்சுரல் ஃப்ளவர் பொக்கை அதை நான் காயும் வரைக்குமே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாஸில் போட்டு டெக்கரேட் பண்ணேன். இப்போ எல்லாம் கடைக்கு போனாக்கா காஞ்ச பூ இலையிலேருந்து எல்லாமே வந்து நிறைய மணிக்கு வந்து அது வந்து விற்கிறேன். ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஆகிக்கும். நாங்களே யோசனை பண்ணுற காஞ்ச தையை இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக விற்கிறோன்னு சொல்லி. அப்போ எங்கள்கிட்ட இருக்கிறத நாங்களே வச்சு டெக்கரேட் பண்ணி இல்லை தண்ணின்னு சொல்லி தான் நான் அந்த பூவெல்லாம் வீசாமல் இந்த மாதிரி வாஸில் போட்டு டெக்கரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, சரிதான் இதிலே குத்தி வைப்போம்னு சொல்லி தான் அதெல்லாம் கட் பண்ணி அதிலே குத்தி திரும்ப கொண்டு போய்த்து வச்சுட்டேன். அது வந்து ஷூ ரெக்கொண்டு அதுக்கு மேலே தான் வந்து வச்சேன். அதுவும் வந்து என்ட்ரன்ஸ் சாயனத்தோடய இருக்கிற வந்து ஷூ கபட் ஒன்று தான். ஸோ அதில் வச்சுட்டு திரும்ப கொஞ்சம் பேலன்ஸ் ஆகியிருந்தால் அதெல்லாம் இந்த வாஸில் போட்டு குத்தி எங்கே வைப்போம்னு சொல்லி பார்த்தேன். நான் கிச்சனில் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுற இடமே இதுதான். இந்த கோர்னர் தான் வந்து என்னோடய வீடியோஸில் மோஸ்ட்டாகவே வாரது. சரி அந்த கோர்னர்லேயே வைப்போம்னு சொல்லி தான் அதையும் வச்சேன். இது எவ்வளோ நாளைக்கு வரும்னு தெரியும், மிச்ச நாள் வராது. அது வந்து கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதில் இருக்கிறதெல்லாம் ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிற அந்த டைமில் வீசிடணும் பார்க்கும். அது வரைக்கும் வைப்போம், பார்க்கறதுக்கே நல்லா ஆயிக்கி.
அந்த வேலையில் முடிஞ்சதுக்கு பிறகு கொஞ்சம் க்ளீனிங் வேலை இந்த அதில் முடிஞ்சிட்டு அப்படியே வந்து ட்ரிங்க் அடிப்போம்னு சொல்லி ஆல்மோஸ்ட் பார்க்க சொல்லி இந்த விலாக் வந்து ஃப்ரைடே கண்டினியூ மாதிரி தாகி இந்த ஃப்ரைடே விலாக் எத்தனை பேர் பார்த்தேன்னு தெரியா அதில் வந்து ஸ்வீட் மேலே ஹாஃப் ட்ரிங்க் அடித்தேன் மற்ற பேலன்ஸை வந்து கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் போட்டு நெக்ஸ்ட் டே எடுப்போம்னு சொல்லி அந்த பேலன்ஸை தான் இன்டேக்கு எடுத்தேன் ட்ரிங்க் அடிக்கிறதுக்கு ஸ்வீட் மேலே பொறுத்தவரை ஒரு சில ஸ்வீட் மேலே கட் பண்ணி வந்து வச்சேலும் ஒரு 2 to 3 days வைக்கலும் அதை வந்து ட்ரிங்க் அடிச்சனுக்கு வந்து அந்த டைம்லேயே குடிச்சிடணும் கொஞ்சம் நேரம் போகல வந்து கசப்பாயிடும் டேஸ்ட் நல்லாவே வந்து மாறிடு பட் இந்த ஸ்வீட் மேலே வந்து பேலன்ஸ் ஆகினா நைட்டுக்கும் குடிச்சு கொஞ்சமே வந்து கசக்கலை அந்த ஸ்வீட்னஸ் அப்படியே இந்த ஒவ்வொரு ஸ்வீட் மேலும் ஒவ்வொரு மாதிரி எப்படி ஸோ ட்ரிங்கை மடித்து ஃப்ரிட்ஜில் போட்டு அப்படியே நானும் போய்த்தேன் ரீஃப்ரெஷ் ஆகும்னு சொல்லி ஸோ சாட்டர்டே வந்து லன்ச் குக் பண்ணோடைய வேலையிலேன்னு சொன்ன ரீசன் வந்து ஒவ்வொரு சாட்டர்டேயுமே ஹபீட் ஆஃபீஸில் லன்ச் கொடுத்துடிய அதனாலே வந்து லன்ச் குக் பண்ணோடைய வேலை இல்லை ஒவ்வொரு சாட்டர்டேயுமே டிஃப்ரெண்ட்டான மெனு ஆகிக்கும் சேம் மெனு இல்லை இன்றைக்கு வந்து ஹைதராபாத் சிக்கன் பிரியாணி தான் வந்திருந்தது ஸோ அதோடைய வந்து ஹலீம் வந்து ஹபி வரக்குள்ள வாங்கிக்கணும் வந்திருந்தேன் ஹலீம் வந்து நான் இது வரைக்கும் டேஸ்ட் பண்ணல இதுதான் ஃபஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணது இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒன்று தான் பட் எனக்கு டேஸ்ட்டுண்டா செட் ஆகலை பிகாஸ் நான் ஃபஸ்ட் டைம் தின்ற சுட்டி மை எக்ஸாக்டான டேஸ்ட் இதோ தெரிய ஜஸ்ட்டு டேஸ்ட் பண்ண 2 ஸ்பூனில் அதுக்கப்புறம் அப்படியே வச்சுக்கிட்டேன் லன்ச் முடிஞ்சதுக்கு போகிற என்ன கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்க்குறது டிவி பார்க்குறது இந்த மாதிரி தான் ஈவினிங் வரையுமே போகும் ஸோ ஈவினிங்கில் ஹபிக்கு டீ போட தான் வந்தது அதோடைய வந்து இது வந்து எனக்கு காஃபி ஒன்று போட்டு குடிச்சோன்னு மாதிரி அதோடைய தான் காஃபி ஒன்று போட்டு எடுத்தேன் ஒரு சில நேரம் ஞாபகம் வரும் ஏதாவது குடித்தா நல்லா ஆயிக்கும்னு சொல்லி அந்த டைமில் தான் இந்த மாதிரி போட்டு எடுக்கிறேன் இப்போ கொஞ்சம் ஒரு 2 to 3 days முன்னாடி ஹபியோட ஃப்ரெண்ட் ஒன்று கேக் ஒன்று அனுப்பினேன் அவர் வந்து அடிக்கடி அனுப்புகிறேன் இந்த மாதிரி அவர் இங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் தாய்க்கு இந்த மாதிரி ஸ்வீட் அனுப்பினாக்கா நான் வந்து சொல்கிறேன் எப்போயாலும் டயட் பண்ணி மெலியோன்னு சொல்லி வந்து பிளான் பண்ணுற தானே அந்த டைமில் தான் இந்த மாதிரி எல்லாம் அனுப்புகிறேன் ஒரு சில நேரம் ஃப்ரெண்ட்ஸ் மாருக்கு அனுப்பிவிடிய நானும் சம்டைம் வச்சுக்கொள்கிறேன் நிறையவே அனுப்புகிறேன் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் உண்டு நான் வந்ததோடய அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் அதுதான் கீழே வந்து அப்படியே வந்து திண்டிக்கு இதை வந்து மைக்ரோ ஓவன் பண்ணிட்டு தான் திணிச்சேன்னு ஜஸ்ட் ஒரு 10 to 20 செகண்ட் மாதிரி அதிலே வந்து ஆல்ரெடி கரமல் போட்டு தான் மிக்ஸ் பண்ணிக்கு மேலால் இன்னும் கரமல் வந்து தந்திருந்தேன் பாக்ஸில் போட்டு அதை மேலால் வந்து ஊற்றி தின்ன சொல்லி நல்ல ஸ்வீட்டாக இருந்தேன் இங்கே அரப்ஸெல்லாம் எப்படின்னு கேட்டேனாக்கா அவ்வளோ ஸ்வீட் தின்றேன் பட் எனக்கு வந்து ஸ்வீட் விருப்பம் தானே இந்தளவு ஸ்வீட்டு வந்து விருப்பம் இல்லை நான் வந்து ஹாஃபும் இல்லை கொஞ்சம் சின்ன ஒரு பீஸ் ஒன்று மாதிரி தான் தின்றது எனக்கு வந்து ஸ்வீட்டு கொஞ்சம் ஓவராகி இந்த மாதிரி இருந்தேன் எங்கள் வீட்டில் எல்லாம் எப்படின்னு கேட்டினாக்கா ஸ்வீட் நான் மட்டும்தான் தின்றுபடி ஹபி தின்றதே இல்லை அவர் வந்து ஸ்பைசி மட்டும்தான் 2 வீக்ஸுக்கு 1 டைமாலும் இந்த மாதிரி அனுப்புகிறேன் அவர் அனுப்புகிறேன்னு சொல்லி நான் எதுவும் கொடுக்குறேன்னு சொல்லி நீங்கள் வந்து நினைக்கிறாச்சும் நானும் வந்து குக் பண்ணுற திங்ஸ் எல்லாம் நான் வந்து குக் பண்ணுறேன் அந்த லஞ்ச் ஆகிக்கட்டும் டின்னர் அந்த மாதிரியெல்லாம் அனுப்புகிறேன் அவருக்கு பிகாஸ் இங்கே வந்து அவர் ஃபேமிலி இல்லாமல் தானே அந்த மாதிரி ஆக்களுக்கு நாங்கள் இந்த மாதிரி குக் பண்ணி அனுப்பக்கொள்ள எப்போயுமே அவங்க வெளியில் திண்டு இந்த மாதிரி தின்னக்கொள்ள அவங்களுக்கே விருப்பம் அதனாலே நானும் வந்து அடிக்கடி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஸ்பெஷலாக செஞ்சேனாக்கா ஹம்பிட கையில் அனுப்பிவிடிய அதனாலே எனக்கும் வந்து இந்த மாதிரி ஸ்வீட்டெல்லாம் அனுப்பிவிடிய ரெஸ்டாரண்ட்லேருந்து ஸோ ஈவினிங் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து மகரிப் வந்து தொழுது எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அப்படியே வந்து வேர்ல்ட் ஆஃப் சேவிங்க்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும்னு சொல்லி ஸோ நாங்கள் வரக்குள்ளே வந்து இசா வாங்க சொல்லியே நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே வந்துட்டு இசாக்கு பிறகு நல்ல க்ரௌட் ஆகிடும் இப்போ யாருமே இல்லை ஏர்லியாக வந்த ரீசன் வந்து பார்க்கிங் இல்லாட்டி கிடச்சிக்கல சரியான கஷ்டம் இதுவும் எங்கள்கிட்ட ஹோம் பக்கத்துலேயே தான் இருக்கு அதனால தான் குயிக்காகவே அவசரமாகவே வந்துட்டு வந்துக்குள்ளே வந்து இசா பாங்கு கொஞ்சம் நேரம் பூக்களை தான் நல்ல க்ரௌட் ஆகிட்டேன் ஸோ இங்கே வந்து ஒரு சில கடையில் எப்படின்னு கேட்டால் பாங்கு கடை உள்ளுக்கே போடும் சில கடையில் போடாது ஒரு சில கடையில் இந்த மாதிரி போடும் அதே மாதிரி தான் குர்ஆன் நோம்பில் வந்து எல்லா கடையிலையும் மாதிரியே குர்ஆன் போட்டு வச்சுக்கும் அந்த மந்த் ஃபுல்லாகவே டே அண்ட் இல்லை நைட் அண்ட் இல்லை ஃபுல் டைம் போட்டிருக்கும் அதே மாதிரி பிறநாள் கிட்ட வாக்குள்ள தக்பீர் போட்டுரும் இப்போயும் நிறைய கடைகளுக்கு போகணுன்னாக்கா தக்பீர் போட்டிக்கும் பிகாஸ் இப்போ ஹஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிட்ட சுட்டியும் ஸோ இந்த கடை உள்ளக்கு என்ட்ரன்ஸ் ஆகி வரக்குள்ளேயே வந்து 1 ரியால் 15 ஹலாலோ 75 ஹலாலோக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் நிறைய திங்ஸு அந்த ப்ரைஸ்க்கு பரவாயில்ல ஒரு சில திங்ஸ் வந்து அது ப்ரைஸை விட கூடுதலாக இருக்கும் கிளியரன்ஸ் மாதிரி தான் போட்டிருக்கு அது எப்பயுமே இருக்கும்
ஒவ்வொரு டைமில் ஒவ்வொரு மாதிரி சாமான் நிற்கும். எனக்கு வந்து அடிக்கடி வந்தால் ஏதாவது எடுப்படியே இங்கே வந்து 5 ரியால் கடை மாதிரி தானே எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே இந்த கடை உள்ளுக்கேக்கு ப்ரைஸ் கூடவாமேக்கு ப்ரைஸ் குறைச்சலாமேக்கு அதை வந்து ப்ரைஸை பார்த்து எடுக்கணும் இந்த ப்ரைஸ்க்கு இது வேர்த்தா இல்லையான்னு சொல்லி. ஸோ நான் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஒன்று தான் இது வந்து என்கிட்ட ஒரு சிலர் கேட்ட நீங்கள் இது எங்கெல்லாம் எடுத்தேன்னு சொல்லி. இது வந்து ஸ்பூன் வைக்க மேலும் டெசர்ட் வைக்க மேலும் வெஜிடபிள் கட் பண்ணி வைக்க மேலும் எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணிலும் இது இப்போ கூட ஏக்கி அந்த டைமில் நிறைய செலெக்ஷன் இருந்தால் எல்லாமே முடிஞ்சு இப்போ கொஞ்சம் தான் ஏக்கி. இந்த க்ளே போட்டு அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து இங்கே ரொம்ப ப்ரைஸ் கூட. ஸ்ரீலங்கா பொறுத்தவரை அதெல்லாம் ரொம்பவே சீப். பட் இங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த க்ளே பொட்டு ஆயிக்கட்டும் அந்த மாதிரி அதில் நிறைய வெரைட்டிக்கு ஒரு சைஸுக்கு சைஸ் அதெல்லாம் வந்து ப்ரைஸ் நல்லாவே கூட. நான் எப்பயுமே வாங்குறது வந்து இந்த ஜீபாஸ் சேல் போடி ஏரனில் கிளியரன்ஸ் சேல் போடிய நான் என்னை முன்னாடி வீடியோவில் வந்து முன்னாடியுமே என்னை முன்னாடி இந்த யூடியூப்பில் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அடிக்கடி. ஸோ அதில் தான் எப்பயுமே நான் வாங்குகிறேன் 10 ரியால் 15 ரியாலுக்கு போடிய. அது வந்து ஒவ்வொரு இயரும் வந்து இயர் எண்டில் தான் போடியது. இந்த டைம் போட்டால் நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். நான் வந்து லாஸ்ட் இயர் போல் அதுக்கு முன்னாடி போனேன். நான் அந்த மாதிரி போட்ட டைம்லேயே வந்து எடுத்து வச்சுட்டேன், எக்ஸ்ட்ராவாகவே எடுத்து வச்சுட்டியே. அதில் வந்து 10 ரியால் 15 ரியால்கெல்லாம் கிடைக்கிறதே இல்லை. இங்கே வந்து எனக்கு 50 55 60 அந்த மாதிரி அந்த சைஸை பொறுத்து ப்ரைஸும் இருக்கும். ஸோ நான் இந்த மாதிரி இடத்துல வாங்குறலாம் அந்த மாதிரி டைமில் தான் நான் வாங்கி வைக்கிறேன். ஸோ இதில் மேல் எப்படின்னு கேட்டேன்னாக்கா ஃபுல்லாகவே ட்ரெஸ் ஐட்டம் இந்த எக்ஸசரிஸ் ஐட்டம் அந்த ஃப்ளவர் வாஸ் அந்த மாதிரி ஐட்டம் தான் எல்லாமே ஏக்கி. ட்ரெஸ் வந்து எப்படின்னு தெரிய நான் இது வரைக்கும் அந்த செக்ஷனை பார்க்கவும் இல்லை. ப்ரைஸும் எப்படின்னு தெரிய குவாலிட்டியெல்லாம் எப்படின்னு தெரிய எக்ஸசரிஸ் ஐட்டம் செக்ஷனு ஜஸ்ட்டு பார்க்க வந்தேன். எல்லாம் வந்து 2 ரியால் 3 ரியால் அந்த மாதிரி தான் நல்லா ப்ரைஸ் குறைச்சல் தான் ஆயிக்கி. குவாலிட்டி எப்படின்னு தெரிய பட் நல்லா இருக்கும். 2 ரியால் 3 ரியாலுக்கெல்லாம் ஓகே. நிறைய வெரைட்டி நிறைய டிஃப்ரெண்ட்டான நிறைய திங்ஸ் ஏக்கி. அதோட இந்த காப்பட்டும் ஏக்கி. இந்த காப்பட் நான் நாளாகவே பார்த்துக்கொண்டிக்கி. பட் நல்ல ப்ரைஸ் கூடுது. எங்கே பார்த்தாலுமே ப்ரைஸ் கூட. இது வரைக்கும் எனக்கு கிடைச்சவே இல்லை. பார்ப்போம் கிடைச்சனக்கா எடுப்போம். நான் வந்தது வேறு என்னமோ வாங்கிறதுக்கு. பட் இப்போ பார்த்துக்கொண்டு நிற்கிறது வேறு என்னமோ. நான் மட்டுமல்ல எல்லாருமே அந்த மாதிரி தான் ஏக்கி போகிறது என்னத்துக்கோ வாங்கிக்கொண்டு வர்றது வேறு என்னமோ. இந்த பேக் வந்து எந்த ஒரு எதுவுமே இல்லை எடுக்கணும் மனசில். ஏன்னா போனது பூரா கண்ட பூரா எடுப்போம்னு சொல்லி அந்த டைமில் வந்து சரிதா நல்லா ஐக்கன்னு சொல்லி எடுப்போம்னு சொல்லி தான் பார்த்து கொண்டது. அதோடு தான் ஹபிக்கிட்ட கேட்டுக்கொண்டேன் இது நல்லன்னு சொல்லி. 2-3 செலெக்ஷன் தான் ஐக்கி எது நல்லா ஐக்கன்னு சொல்லி. வெளியில் போக்கால் இது வந்து யூஸ் ஆகும் இந்த மேக்கப் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் போட்டுக்கொண்டு போகிறதுக்கு. எனக்கு கன்ஃபியூஸாகவே இருந்தேன் எதை எடுக்கன்னு சொல்லி. ப்ரைஸ் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் சின்னது வந்து 30 கொஞ்சம் பெருசு வந்து 60. ப்ரைஸ் வந்து நல்ல டிஃப்ரெண்ட் ஏக்கி 60க்கும் அதோடைய வந்து 30க்கும். பட் சைஸில் வந்து டிஃப்ரெண்ட்டே இல்லை. ரெண்டையும் வச்சு பார்க்கறதுல ஒரே சைஸ் மாதிரி தான் ஏக்கி. ஃபைனலாக பார்த்துன்ட்டு இந்த ப்ளூவை தான் எடுப்போம்னு சொல்லி. நீ பார்த்து எடுத்துட்ட. ஸோ நான் ப்ளூ எடுத்ததுக்கு திரும்ப வந்து பிளக்கை தான் எடுத்தேன். கொஞ்சம் தூரம் போய்த்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். பிளக்கே நல்லா ஆகிக்க மாதிரின்னு சொல்லி திரும்ப வந்து ப்ளூவை வச்சுட்டு பிளக் எடுத்துக்கொண்டு போனேன். நான் காட்டுறேன் எதை எடுத்தேன்னு சொல்லி. இங்கே கிஃப்ட் பொடி இந்த மாதிரி பாக்ஸ் ஐட்டம் அது இல்லாமல் வந்து ஃப்ளவர் ஐட்டம் சின்ன ஓர்னமெண்ட்ஸ் எல்லாம் வந்து ப்ரைஸ் நல்லா குறைச்சல். உங்களுக்கு தேவையாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஜித்தாலிக்கிறாங்க நீங்கள் வந்து மேலில் வந்து பாருங்கள். அதோடைய ஹபிசன்னா வந்த வேலையை பார்ப்போம் தேவையில்லாதெல்லாம் பார்த்துக்கொண்டிக்குன்னு சொல்லி வாங்கப்போம் வந்தது இல்லாட்டின்னு சொல்லி தான் இப்போ பெய்துக்கொண்டிக்க பில் போய் போனேன். நான் வந்தது வந்து இந்த அயன் பண்ணி டேப் வாங்கிறதுக்கு. அது இல்லாமல் எனக்கு அயன் பண்ணியே கை உடஞ்ச மாதிரி இந்த பிளாக் ட்ரெஸ்ஸுக்கு ஹபிட் ஆஃபீஸ் ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் மெயினாகவே தேவைப்படி ஒன்று தான். இப்போ வந்து நான் வாங்கி கொஞ்சம் நாளாகவே ஒன்று வந்து யூஸ் பண்ணிக்கொண்டு அது மிச்சம் காலமாக யூஸ் பண்ணிக்கொண்டு அதை தான் அது முடிஞ்சதுக்கு பிறகுலேருந்து ஒரு சில கடையில் ஏறி இறங்கி பார்த்து எங்கேயுமே இல்லை. இங்கே ஈக்குமெண்ட் சொல்லி தான் வந்து இங்கேயும் இல்லை. ஈக்கும் என் டைமுக்கு வந்து அம்புடி இல்லை. இது தான் நான் வாங்கின பேக். இது வந்து பிளாக் நல்லா ஆயிக்கான்னு சொல்லி சொல்லுங்கள், இல்லைன்னா ப்ளூ நல்லா ஆயிக்கான்னு சொல்லி சொல்லுங்கள். நான் ஃபைனலாக பிளாக்கை தான் எடுத்தேன். தேடி பில் பே பண்ண பெய்த்துட்டு இந்த செக்ஷனை ஜஸ்ட்டு வந்து பார்ப்போம்னு சொல்லி வந்ததோடே தான் இது இருந்தது. இந்த டேப் தான்
இது இருந்தனக்கு எனக்கு நல்லாவே யூஸ் ரொம்ப ஈஸிங்கான குயிக்காகவே அயர்ன் பண்ணிட்டோம் மேலும். ஸோ அதில் 2 பேக்கெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறம் பில் பே பண்ணிட்டு நாங்களும் போய்த்தோம். ஸோ இந்த மாதிரி தான் எங்களுக்கு இந்த வீக்கெண்ட் போனது. ஃப்ரைடே ப்ளஸ் சாட்டர்டே 2யுமே ஷேர் பண்ணிக்கிறேன். ஃப்ரைடே பார்க்கலையேண்டா பாருங்கள், இதுக்கு முன்னாடி ஷேர் பண்ண vlog. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமென்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் forget to subscribe and click the button also to get new update. Inshallah, see you soon in my next new video. Until then, take care. Bye bye.